அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அப்போ செஞ்சதை கூட இப்போ செய்யவில்லை. அதை கம்பேரிஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யலை. அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது, டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறோம், அதனால் ரெவன்யூ அதிகரிக்குது, அதனால் வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறது. டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதும் சப்சிக்வெண்ட்டாக அதே அளவு நீங்கள் 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால் என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்கள் 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால் அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்கள் வந்து அந்த கேப் வேணால் 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோடைய செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எதுவுமே பெருசாக பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியாக தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு, ஹையரிங்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு எடுப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினச்சது என்னென்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் தான் அதிகமான ரெவன்யூ. நீங்கள் அந்த கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். 2005-06 கடைசியான அந்த முந்தைய 2001 2006 ஆண்டால் கடைசி 2005லேருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 16,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியோடைய அப்போ இருந்த ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டேரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம சைடில் போட்டிருக்கேன் எப்பப்போ டேரிஃப் ரிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே 2015-16 அந்த அதிமுக ஆட்சியோடைய கடைசி ஆண்டில் 52,212 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக எக்ஸ்பெண்டிச்சரும் 58,266 கோடி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் போக இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பெரிய லெவல் இவ்வளோ ஹைப்பானது. நம்ம வந்து அதில் என்ன செலவு பண்ணாங்கன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட். ஸோ இதான் மொத்த கடன், டிஎன்இபியோட மொத்த கடன். அதாவது முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்இபியாக இருந்துச்சு. அப்போ 6,492 கோடி. 2001லேருந்து 2006 வரைக்கும் 2,831 கோடி வந்து கடன் வாங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்குது. இதில் கடைசி பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி வந்து கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரெவன்யூவும் உள்ளே வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாக இருக்குது, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்கள் 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் ரெவன்யூ அடிஷ்னலாக கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷ்னல் ரெவன்யூவும் உள்ளே வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இது அனைத்தும் இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸு வேறு எந்த ஆண்டுகள்லையும் வரலை. இந்த ஒரு ஆண்டுகள் தான் 87,000 கோடி. அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்நேரம் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்திற்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கணும், போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும், போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஷார்ட்டேஜ்னா 400க்கு மேலே சப்ஸ்டேஷன் ஷார்ட்டேஜ் இருக்குது. அது போக நம்மளுடைய லைன்ஸு எல்லாமே இருக்குது. எங்கேயுமே மீட்டர் உடனே கிடைக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் ஷார்ட்டேஜ் இருக்குது. அது போக வேக்கன்ட் போர்ஷன் மட்டும் 70,000க்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, எதுவுமே இவங்க பண்ணலை. அதையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ கடனும் 87,000 கோடி அதிகப்படியாக கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன். அடுத்தது. ஸோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட்டு. இது கடைசியாக ஒரு பீக்கப் எடுத்தது. ஸோ இந்த 21,307ங்கிறது மாறிட்டே இருக்கும். ஒரு 500 300 200 மெகாவாட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜென்ரேஷன் மூலமாக, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ தெர்மல், அப்புறம் நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய சொந்த டிஎன்இபியோடைய கார்பரேஷனுடைய ஜென்ரேஷன் கார்பரேஷனுடைய இது மூலியமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்கிறாங்கல்ல, அதாவது சோலாரு, விண்டு, இப்போ கேப்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம். வெளியிலேருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம அதில் சைடில் போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஆவரேஜ் ப்ரைஸ் தான். நம்ம வந்து ஒரு சில வெண்டர்கிட்ட மாற்றி வாங்குவோம். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிபெண்டன்ட்டில் வந்து 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் விண்டுக்கு வந்து ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் ₹6.11 வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதை விட ₹6.50. ஸோ இதெல்லாம் ஆவரேஜாக நம்ம இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. அதே இதில் மத்திய தொகுப்பில் வேறு மாநிலங்கள்லேருந்து வர்ற இது வந்து எவ்வளோ வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா 13,566 மெகாவாட் வந்து நம்ம வெளியிலேருந்து மத்திய தொகுப்புலேருந்து வாங்குகிறோம்.
என்னென்ன ரேட்டுக்கு வாங்குகிறோன்னு பார்க்குறோம். இதில் நமக்கு ரொம்ப வித்தியாசம் வரக்கூடிய ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஓப்பன் ஆக்சஸ். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா ₹6.76 ஆவரேஜ். பட் அந்தந்த நாட்களுக்கு பார்த்திங்கன்னா பீக்கில் ₹17 ₹20 அந்த மாதிரி பீக்கிலலாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்போ சாயந்தரத்துக்கு மேலே சோலாரும் ஒரு சில மாதங்களில் விண்டும் நின்றோம். அப்போ பீக் அவர் இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஆனால் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹17 ₹18 ₹20 ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கப்போ பீக்கில் மத்திய தொகுப்பில் எவ்வளோ இருக்கோ பீக்கில் வாங்கியிருக்கோம். இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஸோ இது ரெண்டு தான் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து இந்த 3000 மெகாவாட் வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மூலியமாகவும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் ₹8.91 இது டெய்லி வாங்குறது. ஸோ இது ரெண்டு தான் அதிகப்படியான செலவினங்களை நம்ம மத்திய தொகுப்புலேருந்து வருது. ஸோ ஒரு சிலதில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதன் மூலியமாக எவ்வளோ வந்து நம்ம வெளியில் வாங்குறோம். ஸோ இதான் நம்ம வந்து இப்போ இருக்கிற நம்மளுடைய மின்சார தேவை இந்த 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிகிட்டு இருக்கோன்ற நம்ம வந்து சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3495 வந்து நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜென்ரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்போ எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷனு இதெல்லாம் வச்சு மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோம், நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளோ வச்சு கேஸு இவ்வளோ மூலமாக 3495 தான். இது மாறிட்டே இருக்குது. இப்போ தெர்மலில் வந்து கடந்த வாரம் வந்து 4000க்கு மேலே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோடைய எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளோ தான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய டிஎன்இபி ஜென்ரேஷன் மூலமாக நம்ம மீட் அவுட் பண்ணுறது. இன்டர்ஸ்டேட் மூலிமா நம்மளுடைய பர்ச்சேஸ் வந்து 4246 மெகாவாட்டு. மத்திய தொகுப்புலேருந்து வர்றது வந்து 13566 இப்படி தான் நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ வந்து நம்ம பர்ச்சேஸ் நடக்குது. இதில் பெரிய லெவலில் கேப் இருக்குது அந்த ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸஸும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம வந்து டெய்லி வாங்குகிற பர்ச்சேஸும் தான் ஹை. இது வந்து நம்ம ஆவரேஜ் போட்டிருக்கோம். மொத்த ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கான ஒரு மாதத்திற்கான அந்த நாளுக்கான ஆவரேஜ். பட் அந்தந்த அவருக்கு இது மாறும். 16 17 ஒரு சில காலகட்டங்கள் ₹21 வாங்கியிருக்காங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்லைப் அடுத்தது போங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இப்போ நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்தில் சின்ன லீக்கேஜஸ் ஆகுது சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்டையும் இந்த ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கிறதையும் சரி பண்ணுறதுக்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கோம். ஸோ அதன் மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ₹8.91 இருக்கிறத வந்து நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டு ₹6, அதாவது செவரல் இந்த ரெண்டாவது பிளாக்ல உங்களுக்கு தெரியும் 1000 மெகாவாட்டு நம்ம வந்து ₹6 இந்த மாதிரி மாற்றி வாங்க முயற்சிகளை செய்துட்டு வரோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ₹215 கோடி நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த ரெண்டு செக்டாரை மட்டும் இப்போ உடனே மாற்றுறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக ஒரு ₹215 கோடி சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு மாதத்திற்கும். ஸோ அந்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் மாற்றிட்டு போடுறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில வாரங்களில் இதுக்கான ப்ராக்ரஸ் இதெல்லாம் தனித்தனி கான்ட்ராக்ட் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்டை போட சொல்லி நம்ம வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லி அதெல்லாம் முடித்து நம்ம வந்து இதன் மூலமாக இதை ரெண்டையும் மாற்றுறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்இபியோட ஸ்டாஃபிங். ஏன்னா இன்றைக்கி நம்ம கிரவுண்டில் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சென்னையை மட்டும் பார்க்குறதும் இல்லாமல் நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுனாலும் எனக்கு போய் பார்க்குறதுக்கு அது கீழே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன் கீழே 300-400 கிராமங்கள் இருக்குது. ஸோ ஒரு சப்ஸ்டேஷனில் குறிப்பிட்ட அளவு நபர்கள் இருந்தால் தான் அவங்க போய் அட்டெண்டாவது பண்ண முடியும். இன்றைக்கி மக்கள் எல்லாம் போகிறாங்க சப்ஸ்டேஷனில் போகிறாங்கன்னா சப்ஸ்டேஷனில் யாருமே இல்லைன்னா அவ்வளோதான் ஸ்டாஃப் இருக்காங்க. இருக்கிற சப்ஸ்டேஷனில் ஸ்டாஃப் அங்கே ஆஃபீஸில் ஸ்டாஃப் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு தான் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்இபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயீஸ் வந்து இந்த டிஎன்இபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்ட்டாக இருக்குது. கடந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் மட்டும் ஆகிருக்காங்க கடந்த 10 வருடத்தில். ஸோ அதில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்தில் வந்து 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. 2030 அடுத்த 5 வருஷத்தில் நம்ம வந்து 16,782 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம வந்து இதை சரி செய்யும் வேலையை நம்ம வந்த இந்த அரசு பொறுப்பேற்று உடனே முதல் வாரத்திலே நம்ம துவக்கப்பட்ட விஷயந்தான் இது. ஏன்னா இது ரொம்ப அலாமிங்கான விஷயம். இதை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். இப்போ 16,000 பேர் சப்சிக்வெண்ட்டாக இதிலேருந்து குறைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 60,000 கீழே போயிடும். 58,000 பேர் வச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. நம்ம இதோட எந்த இதுலேயும் வந்து ஜென்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் எந்த இதுலேயும் நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துக்கணும் அடுத்த ஸ்லைடும். ஸோ இதுதான் கடந்த ஒரு 5 வருஷங்களாக இவங்க அந்த 5 டென்யூராக அந்த கடந்த ஆண்டுகளில் 2001 2026 வரைக்கும் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க, எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க, எவ்வளோ இவங்க வந்து வேலைக்கு ஹையரிங் பண்ணியிருக்காங்க எடுக்கப்பட்டதுன்னு. ஸோ நீங்கள் வந்து 2000 ஆண்டு
வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 பேர் அந்த 2000 ஆண்டு அதுலேருந்து பார்த்துக்கலாம். 2001லேருந்து 2006 இந்த கடைசி இதில் பார்த்தீங்கன்னா 425 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார்கள் 2001லேருந்து 2006 வரைக்கும். அப்போ வந்து மொத்தம் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அந்த முதல் அதிமுக ஆட்சி 2001லேருந்து 2006 வரைக்கும் 93,722 பேர் 21 பேர் இருந்திருக்காங்க. எப்போ 2001லேயே அவ்வளோ பேர் வேலைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த வருஷம் அந்த 5 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 27,000 பேர். அப்போ நீங்கள் இதையும் சேர்த்து நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா 425 பேர் தான் அந்த வருஷம் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார். அதே இதில் 2006 2011 திமுக ஆட்சியில் நீங்கள் வந்து மொத்தம் இருந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 78,228 பேர் அப்போ இருந்தது. அதில் அந்த 5 வருஷத்தில் 18,522 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 6,740 பேர் தான் அப்போ ஹைரிங் நடந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட் ப்ரொபோசிஷனும் பார்த்துக்கோங்க, க்ரோத் ப்ரொபோசிஷனும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 93,000 பேர் கூட தக்க வைக்கப்படவில்லை, அந்த அளவுக்கு கூட தக்க வைக்கப்படவில்லை. அதுக்கடுத்து இந்த திமுக ஆட்சியில் 78,000 பேராக அங்கே ரிட்டையர்மெண்ட்டும் 18,000 பேர் போயிட்டாங்க. புதிதாக 6,700 பேர் தான் வேலைக்கு எடுக்கப்பட்டது. அடுத்தது 2011-16 அந்த அதிமுக அரசு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 79,908 பேர் இருந்தாங்க. அதில் 10,000 பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 9,729 பேர் வந்து வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. 2016-2021 ஆண்டு காலம் அந்த டென்யூரில் 953 பேர் வேலையில் இருந்தார்கள். அதில் 9,800 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. அதில் 9,613 இது கடைசி அவங்க எடுத்த அந்த ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டாக எடுத்தது. ஸோ அது இப்போவும் வேலைக்கு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.